ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம படுவல் பாயிண்டட் கார்டு அப்படிங்கிற வெஜிடபிளை வச்சு ஒரு ட்ரை கறி ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் ரொம்ப விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சியில் ரொம்ப ரிச் வெஜிடபிள். வெல்கம் டு பி2 குக்ஸ். இந்த வெஜிடபிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கோவக்காய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, பெரிய பெரிய, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த 2 எட்ஜையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தோலை சீவிக்கலாம். ஏன்னா தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த வெஜிடபிளில். அதனால் தோலை நம்ம இந்த மாதிரி பீலர் வச்சு எடுத்துட்டு அப்புறம் இது லாங்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா விதை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதையும் அந்த போர்ஷனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அந்த போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லாங்காக இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா காயையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பெருங்காயம் இதை ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த படுவல் பாயிண்டட் கார்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் மசாலாலாம் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த வெஜிடபிள் வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம். ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே இது நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும். கட் பண்ணால் இந்த பாருங்கள், கட் பண்ணுற அளவுக்கு நல்லா வெந்தாச்சு. இதில் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி இந்த ட்ரை கறி ரெடியாக எடுத்து இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.